ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் சூர்யா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பேசுகிறாங்க. இன்னைக்கு அழகிய மகாவும் ஐஸ்வர்யாவும் தான் பார்த்துக்கிட்டாங்க. டெய்லியும் ஒருத்தர் பார்த்துக்கலாம், நாளைக்கு சித்ரா பார்த்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. சித்ரா என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க. காயத்ரி சொல்கிறாங்க, ஃபேமிலியில் எப்போவுமே முன்னுரிமை கேட்பீங்களாக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சித்ரா வேறு வழியே இல்லாமல் ஓகே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அழகி லேண்டுட்டு இருக்காங்க. கீழே விழுந்துடுறாங்க. ராஜலட்சுமி நீ சாப்பிட்டியா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு வயிறு சத்தம் கொடுக்குது, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாப்பிட வேண்டியதானு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நேற்று நான் கிச்சன் போனப்போ எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டேன். ஆசிரமத்தில் நாங்கள் லைனில் நின்று சாப்பாடு வாங்குவோம், இங்கே எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாங்க. ராஜலட்சுமி அழகிக்கு தேவையானது எல்லாமே கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யா அழகியை கூப்பிட்டுட்டு சித்ரா கிட்ட வராங்க. அவளுக்கு ரெஸ்ட் ரூம் வருது, அவளை குளிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. சித்ரா அழகியை குளிப்பாட்டுறாங்க. அழகி சித்ரா கூட விளையாடுறாங்க. சித்ராக்கு எரிச்சலா இருக்கு. சித்ரா அழகியை பாத்துக்கிறத மகாவும் ஐஸ்வர்யாவும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. சித்ரா அழகி கூட விளையாண்டு டயர்ட் ஆயிடுறாங்க. என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து தப்பிக்கிறாங்க. இவங்களுக்கு சுத்தமாக முடியல, இவங்களுக்கு ஊசி போட்டால் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராக்கு ஊசி போடுறாங்க. அந்த பிளேஸ்க்கு எல்லாருமே வராங்க. ஏதோ என்னை வச்சு குத்திட்டான்னு சொல்லிட்டு சித்ரா சொல்கிறாங்க. என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் ஊசி வச்சு குத்திட்டேன்னு சொல்கிறாங்க. நீ பெரிய பொண்ணாயி டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்படிலாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அழகியும் ஓகே சொல்கிறாங்க. அழகி மகாவை பயன்படுத்துறதுக்காக பேக் சைட்லேருந்து வராங்க. மகா அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. பயப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. மகாவோட அம்மா மகாவுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. மகாவும் எடுத்து பேசுகிறாங்க. அழகியும் பேசுகிறாங்க. கோடீஸ்வரி யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மகா சொல்லிட்டு இருக்கும் போதே ராஜலட்சுமி மகாவை கூப்பிடுறாங்க. நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க. கோடீஸ்வரி யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தேங்க்யூ.